கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எப்படி நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்லலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசிலே கர்த்தருக்காக அநேக காரியங்கள் செய்வாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்புவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்தமா வருவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கையில் பைபிளை ஆசையா எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க, சும்மா இருக்கும்போது பாட்டு படித்து ஜெபம் பண்ணுவாங்க, எவ்வளவோ காரியம். ஆனால் இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதுதான் ஒரு முக்கியமான காரியம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசையா மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் நம்ம சாட்சி சொல்ல முடியும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவனுடைய சமூகத்தில் நான் இத்தனை நாள் பாஸ்டிங் போட்டேன், நான் இப்படிலாம் செஞ்சு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? அனல் மூட்டி எழுப்புறோமா? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, பரிசுத்தவான்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, தான தர்மம் பண்ணியிருப்பாங்க, நற்கிரியை செஞ்சிருப்பாங்க, நன்மை செஞ்சிருப்பாங்க, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, கற்பனை கை கொள்வாங்க, அழகா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியிலே நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, உலக கவலையில் இருக்கிறாங்க, குடும்ப பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிம்பாங்க, என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனா கடைசியில சொல்லும்போது, இப்ப என்னையால ஜெபிக்க முடியல, பைபிள் கூட வாசிக்க முடியல அப்படிம்பாங்க. குடும்பத்துல உள்ள பாரம், குடும்பத்துல பிரச்சனைகள், இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லிட்டே போலாம். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், அதை மறுபடியும் செய்வாயாக. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஒரு பெரிய லிஸ்டே வந்துட்டே இருந்துச்சு. நானும் கேட்டுட்டே இருந்தேன். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வாலிப வயசுல நான் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கல அப்படின்னாங்க. ரொம்ப ஆசையா போய் ஊழியம்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளம்பி போய் ஊழியம் பண்ணியிருக்காங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட. ஆனா இன்னைக்கு பார்த்தா செய்யல. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்க வந்தாங்க. நீங்க ஆதியில என்ன செஞ்சீங்க, அதை இப்போ செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பிரதர், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் செய்யலை அப்படின்னாங்க. தேவன் மறுபடியும் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆதியில நம்ம என்ன செஞ்சோம், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
ஏன்னா நிறைய குடும்பத்தில் ஆசையாக தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் சர்ச்சில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன், நானே பாயெல்லாம் விரிச்சிருவேன், நானே எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். நாங்கள் இருக்கிற சர்ச்சில் பாஸ்டர் மாறினாங்க, அதுக்கப்புறம் என்னை வேணான்ட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டேன். அவங்களே பார்த்துக்கிடுறோம், நாங்களே பார்த்துக்கிடுறோம் அப்படின்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அதுலேருந்து மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா சர்ச்சில் போய் ஆசையாக செய்கிறவங்க, ஆனால் வேண்டான்னு சொன்னது பாஸ்டர். ஆனாலும் இந்த அம்மாவுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஃப்ரீயாக வேணா பண்ணுறேன், நான் உங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்படி கடைசி காலத்திலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தவங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவன் மேல அன்பா இருப்பாங்க. என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கிட்டாரு, என் குடும்பத்துல பிரச்சனைலாம் மாறிட்டு, என் வியாதி மாறிட்டு, என் குடும்பத்துக்கு தீர்காயுசு கொடுத்தான்னு சொல்லி எவ்வளவோ தேவன் மேல அன்பா இருப்பாங்க. ஆனா குடும்பத்துல ஒரு 1,00,000 ரூபா கடன், இல்லை ஒரு 2,00,000 ரூபா கடன், இல்லை ஒரு உபத்திரம் வந்த உடனே கர்த்தரை மறந்து அவங்க வேற பக்கம் திரும்பி போயிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, என் கணவரும் நானும் குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு மெடிக்கல் கடை வச்சோம், அதுல 10,00,000 ரூபா நஷ்டம். இப்போ என் குடும்பத்துல என் கணவர் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாரு. காரணம் என்ன? இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு உபத்திரம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை வந்த உடனே விக்கிர வழிபாடுகளுக்குள்ள போயிருந்தாங்க. நிலைத்திருக்க முடியலை. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. எவ்வளவு அழகா சில குடும்பத்துல திட்டமா பேசுறாரு தெரியுமா? நீங்க தேவனுக்காக நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை இப்போ செய்யறீங்களா? அது காணிக்கையா இருக்கலாம், இல்லை தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஜெபமாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வயசானவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். நற்கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், நன்மை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை கர்த்தருடைய பாதப்படியில தரித்திருந்து இரவும் போலுமாக மன்றாடி ஜெபித்து இருந்திருக்கலாம். எப்படினாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்திலே அவங்களுடைய சூழ்நிலை என்ன அது அவங்களுக்கு தான் தெரியும். அழகா 2 பாயிண்ட்ல கேட்கிறாரு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அது முதல்ல. உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்ட்டார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்ப நான் எதுல வீக்கா இருக்கேன், எதுல விழுந்துட்டேன், எந்த பிரச்சனை நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சரி, இப்போ நான் ஒரு ஸ்டேஜ்ல பேசினேன், இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி பேசுறேனே. ஒரு குடும்பத்திலே ஒரு 15 நாள் முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு ஐயா பேசும்போது, பிரதர் நீங்கள் ஊழியம் பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், என்ன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் திடீர்னு போய் தண்ணி அடிச்சிருந்தேன், ரொம்ப வருஷமா அது என்கிட்ட இல்லை, ஆனால் இப்போ ரீசெண்டாக வெளியே தெரியாம நான் திடீர்னு போய் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், என்ன செய்ய? உடனே கேட்டேன், உங்கள் மனைவிட்ட சண்டை போட்டிங்களா? ஆமாம், வெளியில் எங்கேயும் சண்டை போட முடியல, அதை என் மனைவிட்ட போய் சண்டை போட்டேன். மனைவிட்ட அன்பு கூர்ந்தீங்களா? பைபிள் என்ன போட்டிருக்கு? அன்பு கூறுன்னு சொல்லி தான் போட்டிருக்கு, கசந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் கோவப்பட்டீங்க? மனைவியை கண்டடைகிறோம், நன்மையானதை கண்டடைகிறான். மனைவிட்ட வெறுப்பு, பகை, கோபம், அடிக்கிறது, வைக்கிறது, வீட்டுக்குள்ள மிஸ்டேக் ஆயிட்டு அப்படின்னாலே வீட்டுக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி போயிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி போயாச்சுனாலே அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே பிரச்சனையா மாறிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கற்பனை கை கொள்ளாமல், அவருடைய நியமங்களை கை கொள்ளாமல், உண்மையா வாழாமல், பரிசுத்தமா வாழாமல் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் மறுபடியும் உள்ள வந்துடும்.
ஏன்னா என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மாம்ச கிரியை உள்ள வரக்கூடாது, ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள வரக்கூடாது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள அந்த எண்ணங்கள் மறுபடியும் உள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு. கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம கண்கள் எப்படி இருக்கு? நம்ம சிந்தனை எப்படி இருக்கு? நம்முடைய இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம நிக்கிறோமா? நம்ம கைகள் சுத்தமா இருக்கா? நம்ம பேசுற வார்த்தைகள் சுத்தமா இருக்கா? இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களா? நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல வீட்டில் ஸ்பீக்கர்லாம் மாட்டி அழகா கிறிஸ்டியன் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தா வீட்டில் சினிமா படம் ஓடிட்டு இருக்கும், நாடகம் ஓடிட்டு இருக்கும். கேட்டால் ஒரே கவலை பிரதர், ஒரே பிரச்சனை பிரதர், ஒரே வீட்டில் போராட்டம் பிரதர், ஒரே துக்கத்தில் இருக்கும் பிரதர். சரி, இப்படிலாம் இருக்கிறீங்க, சினிமா படம் கேட்டாச்சுன்னா நாடகம் கேட்டாச்சுன்னா சரியா போயிருமா? தேவனுக்கு பிரியமானபடி நான் ஆதியில எப்படி வாழ்ந்தேன், நான் ஆதியில எப்படி இருந்தேன், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை மாதிரியே பேசுறாரு. நீ இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்துட்டப்பா, எனக்கு அது தெரியும். ஆனா மனம் திரும்பு, நம்ம பரலோகத்துக்கு போகணும்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? தடுமாற்றம் இருக்கா? விழுந்து போயிருக்கிறோமா? ஜெபிக்க முடியலையா? துதிக்க முடியலையா? வேதத்தை தியானிக்க முடியலையா? குடும்ப ஜெபம் இல்லையா? என்ன பிரச்சனைல விழுந்து போய் கிடக்குறோம்? 10 நாள் கணவன் மனைவி அழகா கை கோர்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் பார்த்தா இருக்காது. அந்த 10 நாளுக்குள்ள நாங்கள் ஜெபித்த காரியம் நிறைவேற்று. சரி, அடுத்தாப்புல இப்போ அந்த ஜெபம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தேவைக்கா நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிருந்தோம். சில குடும்பத்துல வியாதி சரியாகணும், என் வீட்டுல கடன் பிரச்சனை வேணும், மாறணும், ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி கர்த்தர்ட்ட வருவாங்க, அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க, அடையாளம் பெற்றுக்கொள்வாங்க, எல்லாம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வரவே மாட்டாங்க, சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு பிள்ளை கல்யாணத்துக்காக, பையன் கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. சில குடும்பத்துல விக்கிரத்துல போய் கல்யாணம் முடிச்சு அந்த பக்கம் போய் அதுக்கப்புறம் அந்நிய நோத்துல போய் பிணைக்கப்பட்டு அவங்களோட பழகி அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தாறுமாறு. அவங்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு அந்நிய நோத்துல போனதுக்கப்புறம் பல வேதனைகள். சி என்று வெறுக்காமல் விக்கிரத்தை அங்க போய் மறுபடியும் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே சாபமா மாறிடும். ஏன் இந்த செய்தி காலையில வருது அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உண்மைதானா? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயா? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேனே. காலையில தேவனோட சமூகத்துல காத்திருந்து தூங்கி எந்திரிச்சோடனே முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ சில மாசமாக, சில காலமாக இந்த கையில செல்போன் என்னைக்கு வந்துச்சோ, நைட்டும் தூங்குறது லேட்டாகி போயிடுது, காலையில் எந்திரிக்க நேரம் இல்லை, ஒருவேளை எந்திரிச்சா கூட கையில முதல்ல தூங்கி வச்சோன்னா செல்போன் தான் ஆன் பண்றாங்க. காலையில தனி ஜெபம் போச்சு, நைட்டு தேவனோடு பேசுற அந்த தனி ஜெபம் போச்சு, சும்மா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, அது போச்சு. எத்தனை மிஸ்டேக். வேதனையா தான் இருக்கு. இந்த செய்தி பேசும்போது எனக்கு வேதனையா தான் இருக்கு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்.
சில குடும்பத்துலலாம் பிள்ளைகள் கல்யாணம் முடியலன்னு சொன்னோடனே சர்ச்சுக்கு ஓடி 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 போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தா சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைச்சு பார்க்கணுமா, நான் எந்த நிலைமையில விழுந்து கிடந்தேன். இப்போ என்னையெல்லாம் நான் அழகா சொல்ல முடியும்ப்பா. நான் ஒரு மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து மாந்திரித்து சொந்த காசுல சூனியம் பண்ணி அழிஞ்சி போய் நடு ரோட்டுக்கு வந்தேன். எல்லாம் வீடெல்லாம் விற்று நடு ரோட்டுக்கு வியாபாரத்துல போய் நடு ரோட்டுக்கு வந்தேன். தேவனுடைய சமூகத்துல போய் அழுது ஜெபம் பண்ணேன். நான் பாவம் பண்ணிட்டேன், தலைமுறை சாபத்துல இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா, என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? நான் இப்படிதான் ஜெபம் பண்ணினேன். அதனால கால வேளையில நான் என்ன நிலைமையில விழுந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. இப்ப நான் அழகா சொன்னேன், என் வாழ்க்கையில நான் இப்படி நான் மனுஷன் நம்பி நான் விக்கிறதுலாம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், விழுந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். அதே போல ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும்போது அது ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல யாரையாவது நம்பி பணம் கொடுத்தோ இல்லை நகை கொடுத்தோ, மனுஷன் நம்பி பணம் கொடுத்தோ ஏதாவது வரலன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் வாசிக்க மாட்டேங்க, ஜெபிக்கவும் மாட்டேங்க, தேவனை தேடவும் மாட்டேங்க. நிறைய குடும்பத்துல அப்படி இருக்கு. நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய். எந்தெந்த நிலைமையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம், அதுதான் செய்தி. நான் எந்த நிலைமையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். சில குடும்பத்துல நடுராத்திரில உட்காந்து விழித்திருந்து தேசத்துக்காக ஜாமகார ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தேதியில எப்படி இருக்கு? சரி, இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேனே, இந்த கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருந்துச்சு, எத்தனை குடும்பத்துல தலைவர் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாங்க, கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்க. இன்னைக்கு அந்த தலைவர்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, பைபிள் இருக்கிற இடமும் தெரியாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதும் கிடையாது. ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் சர்ச்சில் போய் உடனே காணிக்கை போட்டு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்கும்போது, தேவன் ஆசீர்வதித்து இருக்கும்போது நம்ம கர்த்தரை தேடுறோமா? அதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த செய்தி நல்ல ஆழமா போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் தெரியுது. ஏதோ ஒரு குடும்பத்துல, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் உணர்வு இல்லாம நல்ல துணிகரமா துன்மார்க்கமா அருவருப்பான காரியம், பாவ காரியம், அசுத்தமான காரியம், விபச்சார காரியம், எத்தனை பாவம் இருக்கோ அத்தனை பாவத்திலும் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எச்சரிப்போட போயிட்டு இருக்கு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக அப்படின்னு சொல்லி அழகா அன்பா சொல்றார். அதிகால வேளையிலே ஒரு எச்சரிப்பின் செய்தி போல வந்தா கூட அந்தரங்கத்திலே சில பாவங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில அந்தரங்கத்துல சில பாவங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமான சில பாவங்கள் இந்த நாளிலும் காலை வேளையில எச்சரிப்போடு செய்தி வருது. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இல்ல, நாங்க கேட்க மாட்டோம், இந்த செய்தி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல துணிகரமாகவும் போவாங்க. அதுக்கு கீழே உடனே ஆன்சர் சொல்லிட்டாரு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் நம்மகிட்ட வந்து அப்புறம் யுத்தம் பண்ணிடுவார். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். அதனால காலவேளையில் செய்தி வரும்போது கொஞ்சம் கடினமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல சந்தோஷமா இணைந்து செய்தி கேட்பீங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் கேட்குற நிறைய குடும்பத்துக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. அனுதினமும் நிறைய குடும்பத்துல சாட்சி இருக்கு.
நேற்று கூட ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, ஒரு மாதமாக அவங்க செய்தி நாங்கள் கேட்டோம், எங்கள் வாழ்க்கையிலே பல காரியத்திலே ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. எனக்கும் தேவனுக்கும் இடையிலே வேற எதுவும் இருக்கக்கூடாது. பாவமோ அக்கிரமோ எதுவும் இருக்கக்கூடாது. மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற, எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக பரிந்து பேசுறீங்கப்பா, நன்றி. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட 24 மணி நேரம் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றிப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவரே, உம்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம். எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுடைய துக்கம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம் ராஜா. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. உங்க பாதப்படியில் நாங்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாக வந்து பணிந்து கொள்றோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நியாயம் விசாரிச்சா யாருமே பக்கத்துல இருக்க முடியாதுப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோகத்துல பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கப்பா. எங்களுடைய குறைகள் மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிங்க, துணிகரமா செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க. அதிகால வெள்ளை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க. வியாபாரத்தில் ஜனங்களை ஆசிரிங்க. கம்பெனி வச்சுக்கிற ஜனங்களை ஆசிரிங்க. காலவெளியில் வெளியில் புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசிர்வதிங்க. திருமணம் கொண்டாடுறாங்கப்பா, அவருடைய தலைமுறை ஆசிரியர் காலவேளையிலே கற்பத்தை நிகழ்ச்சிப்பிட்டாங்க. அந்த குடும்பத்திலே இருக்கிற எல்லா குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசிரியங்க. குடும்பம் இணைந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். கற்பத்தினை ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனையோடு, வியாதியோடு, குழப்பத்தோடு அதிக அளவில் இணைந்திருக்காங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும்ப்பா. நீங்கள் வரணும்ப்பா. என்னோட அக்கிரமம், என்னோட பாவத்தில் மன்னித்து குணமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட கருத்தில் பண்ணிடும். சில குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. டைவர்ஸுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மதுபான அடிமை, சிகரெட்டு பழக்கம், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும். எந்தெந்த வீட்டு ரூமா எந்தெந்த சர்ப்பத்தின் கிரியை இருக்கோ இந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்ல அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல அப்போ ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் கூட இருங்க. ஜெபிக்கிற எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருக்கிறாங்க, எல்லாரையும் அப்போ ஆன்லைன் மூலியமாக கர்த்தர் இணைத்து இதை கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலையிலே, எந்த உபத்திரத்தோடு, வேதனையோடு அப்பா இணைந்திருக்காங்களோ கர்த்தர் அறிவிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக தந்து ஆசிரிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் சகல குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவெளியில் விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனை கோடி ஜனங்கள் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், உபத்திரங்கள், பாடுகள், வீட்டில் என்னென்ன தேவை இருக்கோ
அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்போ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க ராஜா. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கி போகட்டும். நிறைய குடும்பத்துல ஃபைனான்ஸ்லயே பணம் போயிருது, வட்டிக்கே பணம் போயிருது, இஎம்ஐக்கே பணம் போயிருது, குழுவுக்கே பணம் போயிருது. தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கின கொடுத்ததுக்கு அப்புறம் கையில காசு இல்லைப்பா. இதுதான்ப்பா நிறைய குடும்பத்துல உள்ள நிலைமை. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். நாங்க ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கிறோம்னா அது அப்பா உங்களுடைய கிருபை மட்டும்தான். புதிய நாளிலும் உங்க பிள்ளைகளை புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் புறப்படுறாங்களோ உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. ஆவிக்குரிய கனிகளெல்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்ட ராஜா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவி உலாவறதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்க இதயத்துக்குள்ளே அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் எங்க இதயத்துக்குள்ள வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமா வாழ, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த, இடைவிடாமல் ஜெபிக்க, எல்லாவற்றைக்காக அப்பா தீமையான கருத்தை வெறுத்து நன்மை செய்ய, எல்லாவற்றைக்காக அப்பா ஜெபிக்க வேண்டும். இந்த கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது கிருபை செய்கிறாச்சா. இணைந்திருக்கிற குடும்பம் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறட்டும், நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறட்டும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறட்டும். பிதாவின் சித்தம் அப்பா செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் அறிவிங்க. சில குடும்பத்துலலாம் வீடு கட்டுறதெல்லாம் தடையா இருக்குப்பா. அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் சந்திங்க. நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் லட்சமா பணம் தேவை இருக்கு, படிப்பு காரியமா இருக்கலாம். சில குடும்பத்தில் பிள்ளையுடைய ஹாஸ்டல் ஃபீஸ், இன்னும் நிறைய காரியங்கள், எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திக்கிறாச்சு. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுதுங்க. மிஷினரிமாருக்காக அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. எங்கள் தேசத்துக்குள்ளே அப்பா எழுப்புதல் அக்னி பற்றி பிடிட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே அக்னி பற்றி பிடிட்டுப்பா. யாரெல்லாம் காலைல ஜெபிக்கிறாலும் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பினு வசன்படி ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயுமே அப்பா என் தேவனோட அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேலே அப்பா விசேஷமா இப்பொழுது அக்னி இறங்கி வரட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள ஒரு குழந்தையுடைய அக்னி பற்றி பிடிட்டும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்தவங்களோ அப்பா அக்னி ஜுவாலையா மாற்றுங்க ராஜா. எலும்பு பிரகாசிக்கணும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுங்க. உங்களுடைய கருத்துல அப்படின்னா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் எவ்வளட்டும். உங்களுடைய பாதவிலை தாழ்த்த துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடும். இயேசு கிறிஸ்து சொன்ன பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் தொடங்கும்போது நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தருடைய வருகையிலே நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் மாயை மாயை எல்லாம் மாயை. மாயான உலகத்தில் போய் சிக்கி கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு சின்ன ஒரு அற்புதம் நடந்தால் கூட தேவ நாமத்தை துதிங்க. கர்த்தர் கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். தொங்கு முன்பாக ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறை எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுத்து நிரப்பி சம்பூர்ணமாக பல்லிகி பெருக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.